Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். Group 2 2A ஆஸ்பிரண்ட்ஸ் ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த Group 2 2A preliminary results ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியல். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் இருக்குது, டெலகிராம்லேயும் இருக்குது, பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கலாம் அதை நம்ம வந்து பார்த்துலாம். ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம் Group 2 2A தனித்தனியாக பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 அப்படின்ற மாதிரி. ஸோ நின்று நிதானமாக பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் நம்பர் வந்திருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ரைட், ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கலாம் அதை பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, தமிழ் எலிஜிபிள் பேப்பர் Group 2 2A ரெண்டு பேருக்குமே காமன் தான். Feb 2 எக்ஸாம் எழுத போகிறீங்க. டிஸ்கிரிப்டிவ் Group 2 பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பேப்பர் Feb 23 எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேவா ரைட், ரிசல்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். இதில் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்கும் நம்ம வந்து எலிஜிபிள். ஆனால் லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன விஷயம் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி எதுவும் பிரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம மெயின்ஸில் அதிகமான மார்க் எடுத்தாலும் நம்மளை வேறு போஸ்ட்டுக்கு இங்கே கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெவல் 2 இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், எஸ்ஓ, ஏஎஸ்ஓ, ஃபாரஸ்டர் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கு இல்லையா. நீங்கள் மெயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் போஸ்ட் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்தாலும் லெவல் 1 அதாவது லிஸ்ட் 1ல் இருக்க போஸ்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அப்புறமா நீங்கள் கிளியராக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பாருங்கள், லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 claims possessing age limit on the post in the online examination. They are eligible only for the post mentioned in the respective list. லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் எடுத்துருக்காங்க. ஈவன் தோ நீங்கள் மெயின்ஸில் அதிகமான மார்க் எடுத்தாலும் வேறு போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. இது மட்டும் தான். இது Group 2 பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு சின்ன டவுட் எனக்கு வந்து இதில் இருக்குது. அதாவது Group 2 2Aக்கும் ரெண்டு பேரும் எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா தெரியல. மேபி இல்லை கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். Group 2A நம்ம வந்து பார்ப்போம். ஸோ Group 2A பாருங்கள், இதில் தமிழ் எலிஜிபிள் பேப்பர் உங்களுக்கு Feb 2 தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மெயின்ஸ் எக்ஸாம் Feb 8 வந்து வருது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்துட்றாங்க. கிளியராக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது சிபிடி மோடில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இங்கேயும் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 அப்புறம் மாதிரி வந்து போகுது. லிஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான். பட் லிஸ்ட் 2 அண்ட் 3 பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் தான் எலிஜிபிள். நீங்கள் மெயின்ஸில் அதிகமான மார்க் எடுத்தாலும் வேறு போஸ்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி பிரிச்சிருக்காங்க இன்னும் சரியாக வந்து தெரியல. ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் இருக்கா செக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துலாம். எனக்கு இருக்க ஒரு டவுட்டு, நம்ம லாஸ்ட் டைம் வந்து Group 2 2A ரெண்டுக்குமே வந்து பிரித்தாங்க. பட் திஸ் டைம் Group 2 எழுதுறவங்க Group 2A எழுத முடியுமா எனக்கு வந்து தெரியல. மேபி பிடிஎஃப் இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் ஆஃப் நோ ரிசல்ட்ஸ் செக் பண்ணுங்கள், வந்திருக்கா வரலையா அப்படின்ற மாதிரி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.